அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் பொது அறிவிலிருந்து ஒரு 75 கேள்விகள் பார்க்க இருக்கோம். அரசியல் அமைப்பு, அதாவது குடியரசுத் தலைவரிலிருந்து ஒரு 20 கேள்விகள், பொருளாதார திட்டமிடல் அடித்தளத்திலிருந்து ஒரு 25 கேள்விகள், தமிழ் சமுதாய வரலாறிலிருந்து ஒரு 25 கேள்விகள், காலநிலையிலிருந்து ஒரு 5 கேள்விகள், மொத்தம் 75 கேள்விகள் பார்க்க இருக்கும். ஃபஸ்ட்டு பாலிட்டி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் கொஷின், திரௌபதி முர்மு இந்தியாவின் டேஷாவது குடியரசுத் தலைவர்னு கேட்டிருக்காங்க. சரியா? திரௌபதி முர்மு அவர்கள் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவர்னு கேட்குறாங்க. சரியா? எத்தனாவது குடியரசுத் தலைவர்? இந்தியாவின் 15வது குடியரசுத் தலைவர் தான் யார்? திரௌபதி முர்மு அவர்கள். சரியா? இந்தியாவின் 2வது குடியரசுத் தலைவர், பெண் குடியரசுத் தலைவர். 2வது பெண் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார்? பிரதிபா பாட்டீல். சரியா? முதல் பழங்குடியின குடியரசுத் தலைவர் நம்ம திரௌபதி முர்மு அவர்கள் தான். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் பி. 14வது குடியரசுத் தலைவர் யார்? ராம்நாத் கோவிந்த். இல்லையா? ரீசெண்டாக ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அந்த குழு எதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் பி. செகண்ட் கொஷின் பாருங்கள். குடியரசுத் தலைவரின் தகுதிகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? குடியரசுத் தலைவருக்கான தகுதிகளில் தவறானது எது அப்படிங்கிறது கேள்வி. பாருங்கள். ஏ, இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும். இல்லையா? ஆமாம், இந்தியாவில் பிறந்திருக்கணும். 35 வயது நிரம்பி இருக்க வேண்டும். ஆமாம், 35 வயது ஆயிருக்கணும். லோக்சபா உறுப்பினருக்கான தகுதி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? கரெக்டு தான். எம்பி ஆவதற்கான தகுதி பெற்றிருக்கணும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே தவறானது எதுவும் இல்லை. சரியா? மேற்கண்டதில் தவறானவை எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் செகண்டுக்கான ஆப்ஷன். சரியா? தேர்ட் கொஸ்டின் போகலாமா? குடியரசுத் தலைவர் தகுதிகளுக்கான ஆர்டிகிள் என்ன? 58. சரியா? மூன்றாவது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை கவனி. கூற்று ஏ, மத்திய அரசின் நிர்வாகத் தலைவர் குடியரசுத் தலைவர் ஆவார். இல்லையா? மத்திய அரசோட நிர்வாகத் தலைவர் யார் தான்? குடியரசுத் தலைவர் தான். காரணம், சட்டப்பிரிவு 53 படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்துகிறார்கள் கொடுத்துருக்காங்க. இல்லையா? ரெண்டுமே சரிதான். கூற்று ஏ ஆர் சரி, சரியான விளக்கமாகும். மூணாவது ஆப்ஷன் ஏ. நான்காவது கேள்வி பாருங்கள். குடியரசுத் தலைவரை பதவி நீக்கும் முறை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் பற்றி பேசுகிற விதி என்ன? 61. சரியா? குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கத்தை பற்றி பேசுகிற விதி 61. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? எந்த நாட்டிலேருந்து பெறப்பட்டிருக்கு? அமெரிக்காவிலேருந்து பெறப்பட்டிருக்கும். சரியா? குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 4ல் 1 பங்கு உறுப்பினர்கள் சைனிங்காக கம்ப்ளைண்ட் பண்ணணும். சரியா? இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துட்டோம்னா, அதாவது 135 எம்பிஸ் எழுத்துப்பூர்வமாக குடியரசுத் தலைவரின் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கணும். சரியா? குற்றச்சாட்டை முன் வச்சதுக்கப்புறம் 14 நாளுக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்கணும். மெஜாரிட்டி 3ல் 2 பங்கு மெஜாரிட்டியில் அது நாடாளுமன்றத்தில் பாஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். சரியா? ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் பி. சரியா? ஐந்தாவது கேள்வி பாருங்கள். குடியரசுத் தலைவர் மீண்டும் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம்.
குடியரசுத் தலைவர் பதவிக்கு ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் போட்டியிடலாம். சரியா? ஸோ இது ரெண்டும் குறிப்பிடக்கூடிய விதி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எந்த விதி சொல்லுது? விதி 57. சரியா? ஸோ குடியரசுத் தலைவர் மீண்டும் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம். குடியரசுத் தலைவர் பதவிக்கு ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்கிற விதி என்ன? 57 சொல்லுது. சரியா? ஸோ நம்ம ராதாகிருஷ்ணன், ராஜேந்திர பிரசாத் இல்லையா? ஸோ இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர், 10 ஆண்டுகள் குடியரசுத் தலைவராக இருந்தார் இல்லையா? ஸோ அவர் மீண்டும் குடியரசுத் தலைவராக தேர்தலுக்கு குடியரசுத் தலைவர் ஆக்கிறதுக்கு முயற்சிகள் நடந்தது. ஆனால் அவர் போதும் அப்படி வேணான்னு சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா? ஸோ அதுதான், எத்தனை முறை வேண்டுமானாலும் போட்டியிடலாம், எத்தனை முறை வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம். ஸோ அதுதான் சொல்கிறது விதி 57. 58 தகுதிகளை சொல்லுது. 59 குடியரசுத் தலைவருக்கான சலுகைகளை பற்றி பேசுது. 60 பதவியேற்பை பற்றி பேசுது. ஸோ 5 ஆப்ஷன் ஏ சரியான விடை. 6வது கேள்வி பாருங்கள். குடியரசுத் தலைவருக்கு டேஷின் மீது மறுதளிப்பு அதிகாரம் கிடையாது. சரியா? ஸோ குடியரசுத் தலைவர் அதை மறுக்கவே முடியாது, அதில் கையெழுத்து போட்டே ஆகணும் அப்படின்னு இருக்கிறது எது அப்படின்றது கேள்வி. ஸோ சாதாரண மசோதா, பண மசோதா, நிதி மசோதா, அரசியலமைப்பு திருத்த மசோதா. சரியா? ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இல்லையா? ஸோ அரசியலமைப்பு திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டே ஆகணும் இல்லையா? ஸோ நாடாளுமன்றம் பாஸ் பண்ணால் குடியரசுத் தலைவர் அதுக்கு ஒப்புதல் அளித்து தான் ஆகணும். சரியா? ஸோ அதுதான் 6வதுக்கு ஆப்ஷன் சி. ஸோ இது எப்போ தான் வந்தது? 1971 தான் கட்டாயமாகனாங்க. எந்த அமெண்ட்மெண்ட்டில்? 24வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக இதை கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கும் இருந்தது. ஸோ இதில் தான் கட்டாயமாக கையெழுத்து போட்டே ஆகணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. சரியா? ஸோ 6th ஒன் ஆப்ஷன் சி. 7வது கேள்வி. குடியரசுத் தலைவரை பற்றி விதிகளை பொருத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ விதி 56. 56 எதை பேசுது? பதவி காலத்தை பற்றி பேசுது, 5 ஆண்டுகள். விதி 57 மீண்டும் தேர்வு செய்யப்படுதலை பற்றி பேசுது. 58 தகுதிகள். விதி 60 பதவியேற்பிற்கான உறுதிமொழி. சரியா? ஸோ 2, 3 தப்பாக சொல்லியிருக்கா? 2, 1 3, 4. ஸோ ஆப்ஷன் பி. சரியா? ஸோ நம்ம 52லேருந்து 62 வரைக்கும் நம்ம குடியரசுத் தலைவருக்கான விதிகளை பார்க்குறோம். ஸோ 52 நாட்டின் தலைவராக அவர் தான் பார்க்குறோம், மூத்த குடிமகனாக. ஸோ 53 நிர்வாக தலைமை. 54 தேர்தல். 55 அந்த தேர்தல் எப்படி நடக்குது? சரியா? ஒற்றை மாற்று வாக்கு முறையில் தேர்தல் நடக்குது விகிதாச்சாரத்தில் அடிப்படையில். ஸோ 56 பதவி காலம். 57 அவர் மீண்டும் தேர்வு செய்யப்படலாம். 58 தகுதிகள். 59 அவருக்கான சலுகைகள். 60 பதவியேற்பு உறுதிமொழி. 61 பதவி நீக்கம். 62 பதவி காலியாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கான விதிமுறைகள் என்ன? சரியா? ஸோ இதுதான் அந்த 10 விதிகள். சரியா? ஸோ இது முக்கியமானது. சரியா? அடுத்த கேள்வி போகலாமா? ஸோ 8வது கேள்வி பாருங்கள். தவறான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. 1 விதி 72 குடியரசுத் தலைவரின் கருணை காட்டும் உரிமையை குறிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து குடியரசுத் தலைவர் மரண தண்டனையும் மன்னிக்கலாம். 3 குடியரசுத் தலைவர் இராணுவ நீதிமன்றத்தின் தண்டனைகளையும் மன்னிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது 3ல் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எது தவறாக இருக்குங்க? 72 தான் பேசுது, மரண தண்டனையும் அவர் மன்னிக்கலாம், இராணுவ நீதிமன்றத்தையும் தண்டனை கொடுத்தையும் அதை மன்னிக்கலாம் இல்லையா? ஸோ தவறானது இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ 8வதுக்கு ஆப்ஷன் டி.
9வது கேள்வி பாருங்கள், தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நாட்டின் நிர்வாகத் தலைவர் குடியரசுத் தலைவர்னு கொடுத்துருக்காங்க. சரிதான். நாட்டின் அரசியல் அமைப்பு ரீதியிலான தலைவர் குடியரசுத் தலைவர்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம். அரசாங்கத்தின் பெயரளவு தலைவர் பிரதமர்னு கொடுத்துருக்காங்க. அரசாங்கத்தின் உண்மையான தலைவர் இல்லையா? ஸோ உண்மையான தலைவர் தானே பிரதமர். ஸோ இங்கே 3வது மட்டும் தவறாக இருக்குது. எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சி. 9க்கு ஆப்ஷன் சி தவறாக இருக்குது. ஸோ 10வது கேள்வி பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற 50% செல்லத்தக்க வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ குடியரசுத் தலைவர் தேர்தல் ஒற்றை மாற்று வாக்கு முறைன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஒற்றை மாற்று வாக்கில் 50%க்கு மேலே வாங்கியிருக்கணும். சரியா? சாதாரணமாக தேர்தலில் யார் அதிகமாக பெற்றிருக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்ச கணக்குக்கு வச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ நார்மல் தேர்தல்னு பார்த்தோன்னா எத்தனை பர்சன்டேஜ் வாங்கினா தான் வெற்றின்னு கிடையாது. யார் அதில் அதிகமாக வாக்குகளை பெற்றிருக்கிறார்களோ அவர்களை வெற்றி பெற்றதாக சொல்லுவோம். ஆனால் குடியரசுத் தலைவர் தேர்தல் பார்த்தோன்னா ஒற்றை மாற்று வாக்கு. நீங்கள் போய் இப்போ ஓட்டு போட்டிங்கன்னா ஒருத்தருக்குன்னு போட மாட்டீங்க. இவங்க எனக்கு ஃபஸ்ட்டில் இவங்க தான் எனக்கு வரணும், ஸோ இவங்க இல்லைன்னா எனக்கு அடுத்து இவங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவங்க வந்தால் நல்லாயிருக்கும், இவங்க இல்லையா சரி அடுத்தடுத்து இவங்களுக்கு நான் முன்னுரிமை தரேன் அப்படின்றத தான் ஓட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ 2 பேர் நின்னா இந்த பிரச்சனை வராது. ஸோ ஒரு 4 பேர் நின்றுட்டாங்கன்னா வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க 40, அடுத்து 30, அடுத்து 20, ஒரு 10, இந்த மாதிரி 4 பேர் நின்றுட்டா இத்தனை சதவீதம் வாக்கு வச்சுருக்காங்கன்னா ஸோ இந்த 4வதாக இருக்கிறதா எடுத்துருவாங்க. இந்த 10% வாக்குகள் ஸோ யாருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, 2வதாக உரிமை கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ தூக்கி போடுவாங்க. ஸோ அதில் 5 இவருக்கு 5 இவருக்குன்னு வந்துருச்சுன்னா ஸோ இவங்க 45, ஸோ இங்கே 35ன்னு வருது. ஸோ அப்போ 3வதாக இருக்கிற 20% தூக்கிட்டாங்கன்னா ஸோ இது எங்கே வருது, இந்த சதவீதத்தில் யாருக்கு ஃபஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, செகண்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு ஸோ இங்கே 50 ஆனால் இவங்க வருவாங்க. சரியா? ஸோ அதுதான் செல்லத்தக்க வாங்குகள் 50%. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஸோ இதுதான் ஒற்றை மாற்று வாக்கு. ஸோ ஃபஸ்ட் ஒன் சரியாக தான் இருக்குது. 2வது, குடியரசுத் தலைவர் தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஏற்படும் சிக்கல்களை இந்திய தேர்தல் ஆணையம் தீர்த்து வைக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லையா? கோர்ட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கணும். ஸோ அப்போ இங்கே 3 தான், சி தான் தவறாக இருக்குது. சரியா? ஸோ அடுத்து விதி 56 படி குடியரசுத் தலைவரின் பதவி காலம் 5 ஆண்டு தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், 5 வருடம் தான். ஸோ இங்கே 10வதுக்கு ஆப்ஷன் சி. ஸோ இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கார். சரியா? ஸோ அவர் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பின்னாடி அந்த கொஷின் இருக்குது, நான் சொல்கிறேன். 11வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தினை குடியரசுத் தலைவர் தனது உரையுடன் தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ சரிதான். ஸோ குடியரசுத் தலைவர் உரையாற்றுறதுக்கான விதி என்ன? விதி 87 படி இல்லையா? ஸோ பொது தேர்தலுக்கு பின்னர் பாராளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை சபாநாயகர் தனது உரையுடன் தொடங்குகிறான்னு கொடுக்குறாங்க. சபாநாயகர் இல்லை, இதுவும் குடியரசுத் தலைவர் தான். சரியா? ஸோ அடுத்து குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டும் 3ர்டும் சரியாக இருக்குது இல்லையா? ஸோ 11 ஆப்ஷன் டி, 1 மற்றும் 3 சரி. 12வது கேள்வி பாருங்கள், குடியரசுத் தலைவருக்கான தகுதிகளை பற்றி குறிப்பிடும் விதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ குடியரசுத் தலைவருக்கான தகுதியை பற்றி சொல்கிற விதி எது? 58. சரியா? ஸோ 55 என்ன? ஒற்றை மாற்று வாக்கு எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு கேட்குறாங்க. 57 மீண்டும் தேர்வு செய்யப்படலாம். 59 சலுகைகள், ஒற்றை மாற்று வாக்கு இல்லையா? ஸோ 12 விதி 58 ஆப்ஷன் சி. 13வது கேள்வி பாருங்கள், குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க தீர்மானம் யாரால் துவங்கப்படலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ஸோ 4ல் 1 பங்கு உறுப்பினர்கள். ஸோ ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள்.
25% சரியா சைனிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ தான் எடுத்துக்கோங்க உறுப்பினர்கள்லாம் எம்பிஸ். ஸோ 13 ஆப்ஷன் சி சரியா, 3/2 பங்கு அதை நிறைவேற்றணும். பதினான்காவது கேள்வி, மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க சரியா. ஸோ மத்திய பணியாளர் தேர்வாணையம் அதாவது யூபிஎஸ்சி, அதுக்கான தலைவர் வந்து யாரால் நியமிக்கப்படுறாரு? குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறார் சரியா. ஸோ 14 ஆப்ஷன் ஏ. 15வது கேள்வி பாருங்கள், குடியரசுத் தலைவருக்கு லோக்சபாவினை அதன் பதவிக்காலம் முடியும் முன்னரே கலைக்கும் அதிகாரம் அளிக்கும் விதி எது அப்படின்னு கேட்குறாங்க சரியா. ஸோ லோக்சபா அதாவது மக்களவையை குடியரசுத் தலைவர் அதன் பதவிக்காலம் முடியும் முன்னரே கலைக்கலாம் சரியா. ஸோ அந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய விதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ என்ன விதி? 85 சரியா. 81 என்ன சொல்லுது? மக்களவைன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லுது இல்லையா. 79 2 அவைகள் இருக்குது, 80 மாநிலங்களவை, 81 மக்களவை இல்லையா. ஸோ அடுத்து 95 என்ன சொல்லுது? மக்களவையின் துணை சபாநாயகரை பற்றி பேசுது. 84 என்ன சொல்லுது? நாடாளுமன்ற உறுப்பினருக்கான தகுதி இல்லையா. ஸோ துணை சபாநாயகர் இப்போது இந்தியாவில் இருக்காங்களான்னா கிடையாது. ஏன்னா துணை சபாநாயகர் வந்து எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணுன்றதால ஸோ இப்போ கொடுக்காமல் வச்சுருக்காங்க சரியா. கடைசியாக துணை சபாநாயகர் இருந்தவர் வந்து நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த தம்பிதுரை அவர்கள். 2014-19 மோடியோட ஃபஸ்ட் டைம் சரியா. மோடி அவருடைய ஃபஸ்ட் டைமில் தம்பிதுரை அவர்கள் இருந்திருப்பாங்க. அவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர், ஒரு எம்பி சரியா. ஸோ அவங்க தான் கடைசியாக துணை சபாநாயகராக இருந்திருப்பாங்க. ஸோ 19 இப்போ வரைக்கும் துணை சபாநாயகர் பதவி யாருக்கும் கொடுக்கல, காலியாக தான் இருக்குது சரியா. ஸோ 15 ஆப்ஷன் ஏ, லோக்சபாவினை கலைக்கும் அதிகாரம் 85 படி குடியரசுத் தலைவருக்கு உண்டு சரியா. ஸோ அடுத்து 16வது கேள்வி, குடியரசுத் தலைவருடன் தொடர்பற்ற விதியினை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ கீழே இருக்கிற விதியில் எது குடியரசுத் தலைவருக்கு தொடர்பு இல்லாதது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ விதி 111 இது மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தல் சரிதான். விதி 361 சிறப்புரிமை சரியா, உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது, கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது இல்லையா, அந்த மாதிரி சில சிறப்புரிமைகள். அடுத்து 61 பதவி நீக்கம், இதுவும் சரியாக தான் இருக்குது. ஸோ இங்கே 55 பணிநிலைகள்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, அவங்களுடைய தேர்தல் எப்படி நடக்குது சரியா, ஒற்றை மாற்று வாக்கு. மூலமாக நடக்குது. ஸோ இங்கே எது தவறாக இருக்குது? தொடர்பற்றதாக ஆப்ஷன் சி இருக்குது சரியா. ஸோ 16 ஆப்ஷன் சி. 17வது கேள்வி பாருங்கள், இந்திய தலைமை நீதிபதி இல்லாத நிலையில் குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க சரியா. ஸோ குடியரசுத் தலைவருக்கு அப்பொழுதைய தலைமை நீதிபதி தான் பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. ஸோ அவங்க மூத்த நீதிபதி மூலமாக பண்ணிக்குவாங்க. ஸோ தலைமை நீதிபதி இல்லாத டைம் பார்த்தோன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதியை பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க சொல்லுவாங்க சரியா. ஸோ இப்பொழுது 51வது உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியில் இருப்பவர் யார்? சஞ்சய் கண்ணா இல்லையா. சஞ்சீவ்னு நினைக்கிறேன். ஸோ 50வது நீதிபதியாக இருந்து இப்போ ஓய்வு பெற்றவர் யார்? சந்திரசூட் அவர்கள் சரியா. ஸோ 1+32 உச்சநீதிமன்றத்தோட நீதிபதிகள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அது. ஸோ 17 ஆப்ஷன் டி, உச்சநீதிமன்ற நீதிபதி இல்லாத பட்சத்தில் யார் பதவி பிரமாணம் குடியரசுத் தலைவருக்கு செய்து வைப்பாங்கன்னு பார்த்தோன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி தான் சரியா. ஸோ 17 ஆப்ஷன் டி. 18வது கேள்வி பாருங்கள், பின்வருவனவற்றுள் குடியரசுத் தலைவர்
நியமிக்கப்படுபவர் யார்? சரியா, குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார்? உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. யூனியன் பிரதேசத்தின் துணைநிலை ஆளுநர்கள் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. துணை குடியரசுத் தலைவர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரியா, குடியரசுத் தலைவர் நியமிக்கலாம் இல்லை, அவங்களுக்கும் தேர்தல் நடக்குது. ஸோ 4 இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுறாங்க. ஸோ 1, 2 மற்றும் 4. ஸோ 3 மட்டும் கிடையாது இல்லையா. ஸோ 18 ஆப்ஷன் சி. 19வது கேள்வி பாருங்கள். பின்வரும் குடியரசுத் தலைவர்களை காலமுறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இதில் நம்ம காலமுறைப்படி நம்ம வரிசைப்படுத்தணும். இவங்கெல்லாம் இந்தியாவினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர்கள். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு யார் வருவா? விவி கிரி அவர்கள். சரியா, 1961லேருந்து 74 வரைக்கும் பதவியில் இருந்திருப்பார். ஸோ விவி கிரி அவர்களுக்கு அப்புறம் யார்? ஸோ எமர்ஜென்சி டைமில் இருந்தவர் யார்? 74லேருந்து 77 வரைக்கும் இருந்திருப்பார், அவரும் மறைந்திருப்பார். பக்ருதீன் அலி அகமத், இவர் தான் எமர்ஜென்சி 1975 எமர்ஜென்சி பீரியடை கொண்டு வரும்போது அதில் கையெழுத்திட்ட குடியரசுத் தலைவர் வந்து பக்ருதீன் அலி அகமத். சரியா, ஸோ இவர் அடுத்தது. இவருக்கு அடுத்து யார் வருவா? நீலம் சஞ்சீவ் ரெட்டி 77 to 82 வரைக்கும் இருந்திருப்பார், ஃபுல்லாக இருந்திருப்பார். அடுத்து ஆர் வெங்கடரமணன் 87லேருந்து 92. ஆர் வெங்கடரமணன் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர். தமிழகத்தினுடைய தொழில்துறை அமைச்சராக இருந்திருக்காரு காமராஜர் ஐயா அவருடைய ஆட்சி காலத்தில். த பிரசிடென்டியல் இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கார். சரியா, ஸோ நம்ம முன்னாடி கேட்டிருந்தோம், என்ன கேட்டிருந்தோம்? போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டிருந்தோம். அது யாரும் இல்லை, நம்ம நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் தான். சரியா, ஸோ இப்போ கால வரிசைப்படி பார்த்தோம்னா 2, 4, 1, 3. ஸோ ஆப்ஷன் பி, 19வது ஆப்ஷன் பி சரியாக இருக்குது. 20வது கேள்வி பாருங்கள். குடியரசுத் தலைவரின் அதிகாரங்களுள் அடங்காதது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் அதிகாரங்களில் அடங்காதது எதுன்னு கேட்குறாங்க. இந்தியாவின் முப்படைகளின் தலைவராக விளங்குகிறார். ஆமாம், 53. மத்திய அரசின் முக்கிய நிர்வாக பதவிகளை நியமிக்கிறார். சரிதான். பாராளுமன்றத்தில் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் அளிப்பார். தாக்கல்லாம் வந்து நிதி அமைச்சர் தான் செய்வாங்க. ஸோ போர் அல்லது அமைதிக்கான அறிவிப்பை வெளியிடுகிறார். ஆமாம், ஸோ இதில் அடங்காதது, அதாவது தவறானதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான். ஸோ பட்ஜெட்டை வெளியிடுறது குடியரசுத் தலைவர் கிடையாது, நிதி அமைச்சர் இல்லையா. ஸோ அரசியலமைப்பு கேள்விகள் முடிஞ்சது. ஸோ நம்ம இப்போது பொருளாதார கேள்விகளுக்கு போகலாம். ஸோ திட்டமிடுதலின் அடிப்படைகள் அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து ஒரு 25 கேள்விகள். சரியா, ஸோ 21வது கேள்வி பாருங்கள். பின் கொடுக்கப்பட்டதில் யார் இந்தியாவின் முறையான திட்டமிடல் முயற்சியை முதலில் மேற்கொண்டவர் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ திட்டமிடுதல்ன்ற முயற்சி வந்து இந்தியாவில் யாரால் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்ற கேள்விக்கு யார் தான் விடை? எம் விஸ்வேஸ்வர ஐயர். சரியா, ஸோ செப்டம்பர் 15 இவருடைய பிறந்த நாள், பொறியியல் நாளாக, இன்ஜினியர்ஸ் டேவாக நம்ம கொண்டாடுறோம். சரியா, செப்டம்பர் 15. ஸோ இன்னொரு ஆளுமையினுடைய பிறந்த தினம். சரியா, ஸோ அது யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, ஸோ விஸ்வேஸ்வர ஐயர் இவர் வந்து முக்கியமான ஒரு நபர். சரியா, ஸோ 10 ஆண்டு திட்டங்களை வடிவமைச்சிருப்பார். ஸோ இந்தியாவின் திட்டமிடுதலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவரும் நம்ம விஸ்வேஸ்வர ஐயர் தான். சரியா, ஸோ 21 ஆப்ஷன் சி. 22வது கேள்வி பாருங்கள். தவிர்க்க இயலாத நிலை அல்லது கட்டாயமாகும் திட்டமிடுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ தவிர்க்க முடியாத நிலை அல்லது கட்டாயமாக்கும் திட்டமிடல், ஸோ இது என்னென்னு அழைக்கப்படுது? இலக்கு திட்டமிடுதல்னு அழைக்கப்படுது. சரியா, ஸோ தவிர்க்க முடியாத நிலையில் நம்ம இருக்கோம், வேலைக்கு நம்ம போயே ஆகணும். சரியா, ஸோ அது கட்டாயமாக நம்ம வேலைக்கு போய் ஆகணும்.
அப்போ நமக்கு ஒரு என்ன வேணும், ஒரு இலக்கு வேணும். ஒரு இலக்கு வைத்து அதுக்கான திட்டத்தை நம்ம தீட்டணும் இல்லையா? ஸோ அப்படி தான். ஸோ 22 ஆப்ஷன் சி, தவிர்க்க இயலாத நிலை அல்லது கட்டாயமாக்கும் திட்டமிடுதல் எப்படி தான் அழைக்கப்படும்? இலக்கு திட்டமிடல், டார்கெட் பிளானிங் அப்படின்னு அழைக்கப்படுது. சரியா? ஸோ 22வது ஆப்ஷன் சி. 23வது பாருங்கள், கீழ்காண்பவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ திட்டங்கள், மக்கள் திட்டம். சரியா? மக்கள் திட்டம் யாருடையது? நாராயணன் அகர்வால்னு கொடுத்துருக்காங்க. மக்கள் திட்டம் எம்என் ராய், 1945 இல்லையா? ஸோ அடுத்து காந்திய திட்டம். ஸோ காந்திய திட்டம் யார்? ஜேபி நாராயணன் கொடுத்துருக்காங்க. கிடையாது. காந்திய திட்டம்னா யார்? அகர்வால், ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால். இது எப்போ? 1944. சர்வோதயா திட்டம். சரியா? இது யார்? இதுதான் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள். அடுத்து காங்கிரஸ் திட்டம் ஜவஹர்லால் நேரு, 1938. ஸோ இங்கே டி மட்டும்தான் சரியாக பொருந்தி இருக்கிறது. ஸோ 23 ஆப்ஷன் டி. ஸோ 24 தவறாக பொருத்தப்பட்டதை கண்டுபிடிக்கவும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் விஸ்வேஸ்வரய்யர். அடிமைத்தனத்திற்கான பாதை ஹயேக், சரிதான். வறுமையும் இந்தியாவின் பிரிட்டிஷ் ஆட்சியும் சுபாஷ் சந்திர போஸ் கொடுத்துருக்காங்க. யார்? நம்ம தாதாபாய் இல்லையா? ஸோ தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ அடுத்து நிச்சயமற்ற பெருமை நம்ம அமர்த்தியாசன் ஐயா அவர்களுடைய. ஸோ இங்கே தவறானது எது? ஆப்ஷன் சி, வறுமையும் இந்தியாவின் பிரிட்டிஷ் ஆட்சியும் சுபாஷ் சந்திர போஸ் கிடையாது, தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். சரியா? ஸோ 24 ஆப்ஷன் சி. அடுத்து 25வது கேள்வி பாருங்கள், ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வியூக திட்டமிடுதல். சரியா? ஒரு வியூக திட்டமிடுதல் அப்படின்றது வியூக திட்டமிடுதல் நீண்டகால திட்டத்தை குறிப்பாங்க. சரியா? ஸோ நீண்டகால திட்டம் முன்னோக்கு திட்டம்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக செல்லக்கூடிய திட்டங்கள் முன்னோக்கு திட்டங்கள், அதுதான் வியூகங்கள் வகுக்கப்படுகிறது. ஸோ ஏக்கு 1 தான். ஸோ இதிலே தெரிஞ்சிருச்சு, ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியானது. சரியா? அடுத்து சுதந்திரில் தந்திர திட்டமிடுதல். சரியா? ஸோ தந்திர திட்டமிடுதல்ன்றது நடுத்தர திட்டம்னு சொல்லலாம். சரியா? ஸோ 3லிருந்து 7 ஆண்டுகளுக்கு வச்சுருக்க திட்டம் தந்திர திட்டமிடுதல். சரியா? அது நடுத்தர திட்டம்னு சொல்லுவாங்க. தந்திர திட்டமிடுதல் தான் நடுத்தர திட்டமிடல். அது 3லிருந்து 7 ஆண்டுகளுக்கு பண்ணுவாங்க. அடுத்து செயல்பாட்டு திட்டமிடல். ஸோ இதுதான் கட்டுப்படுத்தும் திட்டமிடல்னு சொல்கிறாங்க. அதாவது குறுகிய ஆண்டு, 1 ஆண்டு. சரியா? ஸோ இந்த 1 ஆண்டு தான் கட்டுப்படுத்தும் திட்டம்னு சொல்கிறாங்க. ஸோ டி சுட்டிக்காட்டும் திட்டமிடுதல், மோனட் திட்டம். சரியா? ஸோ இந்த மோனட் பிளான், மோனட்ன்றவர் யார்? ஒரு ஃப்ரெஞ்சை சேர்ந்த திட்டமிடுதலின் அறிஞர். சரியா? அவர் 1947 ஸோ இந்த திட்டமிடுதலை ஃப்ரெஞ்சில் எடுத்து சென்றிருப்பார். ஸோ அதனால் அவருடைய திட்டமாக சுட்டிக்காட்டும் திட்டத்தை மொனட் திட்டம் அழைக்கிறாங்க. சரியா? ஸோ 25 ஆப்ஷன் சி சரியான விடை. ஸோ 26வது கேள்வி பாருங்கள், பின்வருவனவற்றுள் எது சரியான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு நாடு பெற்றுள்ள பொருளாதார சமூக அமைப்பு முறையை மாற்றாமல் திட்டமிடுவது கட்டமைப்பு திட்டமிடல்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஒரு நாடு பெற்றுள்ள பொருளாதார சமூக அமைப்புகள் முறையை மாற்றாமல் திட்டமிடுறது பணிகள் திட்டமிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ கட்டமைப்பு திட்டமிடல்ன்றது சிறிது மாற்றம். சரியா? பொருத்தமான மாற்றங்களை செய்து இலக்கை அடையும் திட்டம் தான் கட்டமைப்பு திட்டமிடல்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ நம்ம கொஞ்சம் மாற்றுறோம். சரியா? அதை கட்டமைக்கிறோம். சரியா? ஸ்ட்ரக்சுரல் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்போஸ் ஸ்ட்ரக்சுரல்னாவே நம்ம மாற்றி அமைக்கிறோம்னு ஆகிப்போகுது இல்லையா? ஸோ இங்கே மாற்றாத
மாற்றாமல் திட்டமிடல்னு கொடுத்ததால கட்டமைப்பு கிடையாது, பணிகள் திட்டமிடல். சரியா? ஸோ ஃபஸ்ட் ஒன் அப்போது தவறாக இருக்குது. இரண்டாவது, ஒரு மையப்படுத்தப்பட்ட திட்டமிடுதல் கீழிருந்து திட்டமிடுதல் என அழைக்கப்படுகிறது. சரியா? மையப்படுத்தன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? மையப்படுத்தல்னா என்ன? எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்குறாங்க இல்லையா? ஸோ அப்போ கீழிருந்து மேலேங்கிறது தவறாக இருக்குது. ஸோ மையப்படுத்தல்னு வந்துட்டோனாலே மேலிருந்து கீழ் தான். ஸோ இப்போது திட்டக்குழு மேலிருந்து கீழே தான், மையப்படுத்தப்பட்டது தான். இப்போ நிதி ஆயோக் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, இது கீழே இருந்து மேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இரண்டுமே தப்பாக தான் இருக்குது. இங்கே சரியானது கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே சரியானது எதுவும் இல்லை. ஸோ 26 ஆப்ஷன் டி. 27வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது எவை சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ சீனா சர்வாதிகார திட்டமிடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? சரிதான். ஸோ கம்யூனிசம். ஸோ ஜப்பான் சுழல் திட்டமிடுதல் சரிதான். அமெரிக்கா தூண்டும் திட்டமிடல். இந்தியா சுட்டிக்காட்டும் திட்டமிடல். சரியா? 8வது 5ஆம் திட்டம் வரைக்கும் சர்வாதிகாரமாக இருந்தது. அதுக்கப்புறம் சுட்டிக்காட்டுதல் நம்ம மாறிட்டோம் இல்லையா? ஸோ 27 நான்கும் சரியாக பொருந்தி உள்ளது. 28வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. இந்திய திட்டமிடுதலின் சிற்பி ஜவஹர்லால் நேரு. இந்திய பொருளாதார திட்டமிடுதலின் முன்னோடியாக கருதப்படுபவர் நம்ம எம் விஸ்வேஸ்வரய்யர். இந்திய திட்டமிடுதலின் தந்தை சுபாஷ் சந்திர போஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது, விஸ்வேஸ்வரய்யர் தான். ஸோ இங்கே 1ம் 2ம் சரியாக இருக்கிறது. ஸோ ஆப்ஷன் ஏ 1 2 சரி. சரியா? இருபத்தி 29வது கேள்வி பாருங்கள். பின்வரும் பொருளாதார திட்டங்களில் எவை அதனை உருவாக்குவதில் அடிப்படையில் சரியான வரிசையில் அமைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ பொருளாதார திட்டங்கள் வரிசையாக கொடுத்துருக்காங்க. அதை வரிசையாக நம்ம செய்ய சொல்கிறாங்க, அவ்வளோதான். சரியா? FICCI அப்படின்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் கமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது ஒரு தொழில் நலனுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. தொழிலாளர் நலன்களுக்காக, தொழில்கள் முன்னேற்றத்துக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ இது 1927 வந்திருக்கும். சரியா? அடுத்து காங்கிரஸ் 1938. அடுத்து காந்தி திட்டம். காந்தி திட்டம்னு எந்த திட்டம் அழைக்கப்படுது? MS அகர்வால், ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால் 1944. மக்கள் திட்டம் யார்? MN ராய் 1945. ஸோ இங்கே சி தான் சரியாக பொருந்திருக்கு. 29 ஆப்ஷன் சி. 30வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட திட்டமிடுதல் வகைகளை கவனின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ மக்களாட்சி திட்டமிடல், பரவலாக்கப்பட்ட திட்டமிடல், கட்டாய திட்டமிடுதல், தூண்டும் திட்டமிடுதல். சரியா? ஸோ இவற்றில் சமதர்ம நாடுகளில் பின்பற்றப்படும் திட்டமிடுதலின் வகை என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ சமதர்ம நாடுகளில் பின்பற்றக்கூடியது என்ன? கட்டாய திட்டமிடல். சரியா? ஸோ அப்போது இங்கே 3 சி தான் சரியான விடை. சரியா? சமதர்மம் திட்டமிடுதல், சமதர்ம நாடுகள்னு பார்த்தோன்னா எல்லாருக்குமே கிடைக்கணும் இல்லையா? ஸோ அவங்க சொல்கிறது தான் நீங்கள் உற்பத்தி பண்ணணும். அவங்க சொல்கிற மாதிரி தான் நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி இதை தான் உற்பத்தி பண்ணணும். எதாவது உற்பத்தி பண்ணணும், மாற்றிலாம் உற்பத்தி பண்ண முடியாது. சொல்கிற பிளானை படி தான் செய்யணும். சரியா? ஸோ சுதந்திரமான திட்டமிடுதல் கிடையாது. ஸோ சமதர்மன்னு வந்துட்டாலே அது கட்டாயமாகும் திட்டமிடல் தான். சரியா? ஸோ நம்ம 1991 வரைக்குமே நம்மளும் கட்டாயமாக்கும் திட்டமிடுதல், அதாவது சர்வாதிகார திட்டமிடல்னு சொல்லலாம். ஸோ அந்த திட்டமிடுதல் நம்மளும் பின்பற்றணும். ஸோ 1991 கொள்கைக்கு பிறகு நம்ம மாறணும். சரியா? சுட்டிக்காட்டுதலுக்கு மாறணும் இல்லையா? ஸோ இங்கே 30வது ஆப்ஷன் சி, சமதர்ம நாடுகளில் கட்டாயமாக்க திட்டமிடல் இருக்கிறது, பின்பற்றப்படுகிறது. 31வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. திட்டமிடுதலை உலகிற்கு அறிமுகப்படுத்திய நாடு ரஷ்யா தான், 1928.
இந்திய திட்டமிடுதலின் தந்தை விஸ்வேஸ்வரய்யர். தேசிய திட்டக்குழுவின் தலைவர் சுபாஷ் சந்திர போஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது இல்லையா? ஸோ தேசிய திட்டக்குழுவின் தலைவர் யார் தான்? பிரதமர் தான். திட்டக்குழு இருந்த பொழுது அதான் நம்ம நேரு அவர்கள். இந்திய திட்டக்குழு 1950 மார்ச் 15 உருவாக்கப்பட்டது. சரியா? ஸோ இந்த தவறான கூற்று கேட்குறாங்க. ஸோ தேர்டு தான் தவறாக இருக்குது. ஸோ 31வது கேள்வி ஆப்ஷன் ஏ. 32வது கேள்வி, தவறான நடைமுறைப்படுத்துவதால் நன்கு வடிவமைக்கப்பட்ட திட்டம் தோல்வியடையலாம், ஆனால் சரியாக நடைமுறைப்படுத்துவதனாலேயே தவறாக வடிவமைக்கப்பட்ட திட்டம் வெற்றியடைந்து விடாது. இது யாருடைய கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இது யாருடைய கூற்றுன்னு பார்த்தோன்னா 32வதுக்கு நம்முடைய டாட்சர். சரியா? ஸோ மார்க்ரெட் டாட்சர் அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். சரியா? ஸோ நம்ம ஸ்டடீஸே எடுத்துக்கோங்களேன். ஸோ தவறாக நடைமுறைப்படுத்தப்படுவதால் நன்கு வடிவமைக்கப்பட்ட திட்டம் தோல்வி அடையலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? இப்போ நம்ம படிக்கிறோம், இந்த டைம்லேருந்து இந்த டைம் நம்ம இன்றைக்கி படிக்கிறோம்ப்பா, இன்றைக்கி டெஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்னு நம்ம ஒரு ஷெடியூல் போடுவோம் இல்லையா? நம்ம ஒரு திட்டம் தீட்டி வைக்கிறோம் இல்லையா? ஸோ அதை நம்ம சரியாக நடைமுறைப்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டால் இங்கே இல்லை இல்லையா? சரியாக அதை போட்ட மாதிரி அந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்துறது இல்லை. அதுதான் நன்கு வடிவமைக்கப்பட்ட திட்டம் தோல்வி அடையலாம். எப்போ? தவறாக நடைமுறைப்படுத்துவதால். சரியா? ஸோ இதுவே அடுத்து பாருங்கள், ஆனால் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுவதாலேயே தவறாக வடிவமைக்கப்பட்ட திட்டம் வெற்றியடைந்து விடாது. சரியா? ஸோ அதை நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் அந்த திட்டம் வந்து தெளிவான தவறாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இப்போ நம்ம படிக்கிறோன்னா ஒரே புக்கை காலந்தர் ராத்திரி வரைக்கும் வச்சுட்டு இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ சப்ஜெக்ட்ஸ் மாற்றணும், புக்கையும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, கொஷின்ஸ் பேப்பர் பார்க்கணும், மேக்ஸ் போட்டு பார்க்கலாம், இந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒழுங்காக திட்டமிடாமல் நம்ம 24 hours நான் படிச்சுட்டே இருக்கேன், 8 hours நான் படிச்சுட்டே இருக்கேன்னா அதுவும் வெற்றி அடையாது இல்லையா? ஸோ அதுதான் சரியாக நடைமுறைப்படுத்துகிற, ஆனால் வடிவமைக்கப்பட்ட திட்டம் இல்லாமல் போகும்போது வெற்றி அடையாது. ஸோ அதுதான் சொல்கிறார், தவறாக நடைமுறைப்படுத்துவதனால் நன்கு வடிவமைக்கப்பட்ட திட்டம் தோல்வி அடையலாம், ஆனால் சரியாக நடைமுறைப்படுத்துவதாலேயே வடிவமைக்கப்படாத திட்டம் வெற்றியடைந்து விடாது. சரியா? இது யார் சொல்கிறா? மார்க்ரெட் டாட்சன் அவர்கள் வந்து சொல்கிறார். சரியா? ஸோ 32 ஆப்ஷன் ஏ. ஸோ நமக்குன்னே சொன்ன மாதிரி இருக்கு. ஸோ 33வது கேள்வி பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை கவனின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா ஒரு கேள்வி ஒரு பொறுத்துக்க. ஸோ வியூக திட்டமிடல், சுதந்திர திட்டமிடல், செயல்பாட்டு திட்டமிடல்ன்ட்டு. ஸோ அதுதான். ஸோ குறுகிய கால திட்டங்கள் ஸோ ஓராண்டுகள் தான், சரிதான். நடுத்தர கால திட்டங்கள்னு பார்த்தோன்னா நம்ம 3லிருந்து 7 ஆண்டுகள் படித்தோம் இல்லையா? ஸோ இங்கே 2லிருந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தவறாக இருக்குது. அடுத்து நீண்ட கால திட்டங்கள், முன்னோக்கு திட்டங்கள்னு பார்த்தோம் 10க்கு மேலே. ஸோ 10லேருந்து 30 ஆண்டுகள், சரிதான் இல்லையா? ஸோ 1 மற்றும் 3 இங்கே சரியானதாக இருக்கிறது இல்லையா? ஸோ ஆப்ஷன் டி 33வது கேள்வி. 34வது கேள்வி பாருங்கள், பம்பாய் திட்டம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இது இந்திய பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டம் எனவும் அழைக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது, இந்திய பொருளாதார முன்னேற்றத்துக்கான திட்டம்ன்றது வந்து இல்லை. சரியா? ஸோ பம்பாயைச் சேர்ந்த தொழிலதிபர்களால் உருவாக்கப்பட்டது தான். ஸோ இது 1944 தொடங்கப்பட்டது. ஆமாம். இது 10 ஆண்டுகளுக்கான முதலீட்டு திட்டம். ஆமாம். ஸோ அதை கொடுத்தாங்க பாருங்கள், பம்பாயைச் சேர்ந்த 8 முன்னணி தொழிலதிபர்களால் உருவாக்கப்பட்ட திட்டம். சரியா? ஸோ பம்பாய் மட்டுமே சார்ந்து 8 தொழிலதிபர்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட திட்டம் எப்படி இந்திய பொருளாதாரத்தையே முன்னேற்றக்கூடிய திட்டமாக இருக்க முடியும்? இல்லை இல்லையா? ஸோ இங்கே தவறானது எது? ஃபஸ்ட்டு ஒன் தான். ஸோ ஆப்ஷன் சி 34 ஆப்ஷன் சி. ஸோ 35வது கேள்வி பாருங்கள். ஸோ தவறான இணை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ திட்டமிடுதலுக்கான வகைகள்: சர்வாதிகார திட்டமிடுதல்,
சமதர்ம நாடுகளில் நம்ம பார்த்தோம் இல்லையா. கட்டாயமாக செஞ்சே அவனை வேறு வழியே கிடையாது இல்லையா. கட்டாயமாகவும் சொல்லலாம், சர்வாதிகாரமும் அதை சொல்லலாம். அடுத்து 2 பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதல், முதலாளித்துவ நாடுகள் சரியா, எல்லாமே ப்ரைவேட் கண்ட்ரோல். அடுத்து சுட்டிக்காட்டும் திட்டமிடுதல், அதாவது கலப்பு பொருளாதார நாடுகள். ஸோ நமக்கு இருக்கு இல்லையா, நம்ம இந்தியாவும் கலப்பு பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாடு தானே. ஸோ சுட்டிக்காட்டும் திட்டமிடுதல் தான். ஸோ கவர்மெண்ட்டு எல்லா அதிகாரமும் தான் கவர்மெண்ட்டை தான் இருக்குது, ஆனால் அவங்க ஃப்ரீயாக விடுறாங்க இல்லையா, அதுதான் கலப்பு பொருளாதாரம். ஸோ ஃபுல்லாக ப்ரைவேட் ஆகிட்டுருக்கு, நம்ம முதலாளித்துவத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பேருக்கு கலப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து மக்களாட்சி திட்டமிடுதல் சரியா. மக்களாட்சி திட்டமிடுதல் சமதர்மம் கிடையாது, இதுவும் கலப்பு தான். ஸோ 35D சரியா. ஸோ தவறான இணை பார்த்தோன்னா 35 ஆப்ஷன் டி தவறாக இருக்குது. 36வது கேள்வி பாருங்கள். திட்டக்குழு இலக்குகளை அடையும் வழிமுறைகளை குறிப்புகளாக தயாரித்து தனியார் நிறுவனங்களின் பிரதிநிதிகள், தொழிற்சங்க தலைவர்கள், நுகர்வோர் குழுக்கள் மற்றும் பிற துறை நிபுணர்களிடம் கலந்து ஆலோசித்து செயல்படுத்தும் திட்டமிடல் என்பது சுட்டிக்காட்டும் திட்டமிடுதல் என்று அழைக்கப்படுகிறது சரியா. ஸோ ஒரு திட்டத்தை தீட்டிட்டு அது எல்லார்ட்டையும் கலந்து ஆலோசிச்சுட்டு அதை செயல்படுத்துறது சுட்டிக்காட்டும் திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறாங்க. 37வது கேள்வி பாருங்கள். நாராயணன் அகர்வால் அவர்களால் மக்கள் திட்டம் முன்மொழியப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ மக்கள் திட்டம் யாருடையது? MN ராய் அவர்களுடையது. ஸோ இத்திட்டம் வேளாண்மை வளர்ச்சிக்கும் சிறுதொழில் வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் அளித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ மக்கள் திட்டம் வேளாண்மை வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்தது. ஆனால் சிறுதொழில்னு பார்த்தோன்னா சிறுதொழில் எது சர்வோதயா ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களுடைய தான் சிறுதொழில். ஸோ இங்கே இரண்டுமே தவறாக தான் இருக்குது. ஸோ 37 ஆப்ஷன் டி. 38வது கேள்வி. கீழ்காண்ட கூற்றுகளை கவனி. கூற்று ஏ. திட்டமிடுதலை நம் நாட்டின் அறிமுகப்படுத்திய பெருமை ஜவஹர்லால் நேருவையே சாரும். சரி. திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்களை, பணம் இவற்றை சரியாக பயன்படுத்துதல் அல்லன்ற இங்கே ஒரு வார்த்தை இருக்குது, அதை கவனிக்காமல் போயிடக்கூடாது சரியா. சரியாக பயன்படுத்துதல் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பயன்படுத்துதல் தான், இங்கே அல்ல வரக்கூடாது. ஸோ இங்கே 2வது தப்பாக இருக்குது. ஸோ ஏ சரி, ஆனால் காரணம் தவறு. ஸோ 38 ஆப்ஷன் ஏ. 39வது கேள்வி பாருங்கள். 1938 நடைபெற்ற அனைத்திந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் யாருடைய முயற்சியினால் தேசிய திட்டக்குழு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ 1938 இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் யார்? நம்ம சுபாஷ் சந்திர போஸ் இல்லையா. ஸோ ஹரிபுரா மாநாடு 39 திரிபுரா, 2 மாநாட்டுக்கும் தலைமையாக யார் ஏற்றிருப்பா? நம்ம சுபாஷ் சந்திர போஸ் தான் தலைமை ஏற்றிருப்பார். ஸோ தேசிய திட்டக்குழு உருவாக்கப்பட்டது யாருடைய முயற்சினால்னு கேட்டால் சுபாஷ் சந்திர போஸ். 38 ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஸோ 40வது கேள்வி பாருங்கள். நீண்டகால திட்டத்தின் மற்றொரு பெயர் சரியா. ஸோ நீண்டகால திட்டத்தின் மற்றொரு பெயர் என்ன? முன்னோக்கு திட்டம், 10 ஆண்டுகளுக்கு மேலே இல்லையா. ஸோ 40 ஆப்ஷன் சி. 41வது கேள்வி. பொருளாதார திட்டமிடல் என்பது தனியார் உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்துவது அல்லது ஒடுக்குவதை குறிப்பதாகும் என்பது யாருடைய கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொருளாதார திட்டமிடல் தனியார் உற்பத்தியையும் விநியோகத்தையும் கட்டுப்படுத்துறது அல்லது ஒடுக்கிறது தான் இந்த திட்டமிடுதலுடைய நோக்கம் அப்படின்னு யார் சொல்கிறா? ராபின்சன் சொல்கிறார் சரியா. ஸோ நீ மையப்படுத்தப்பட்ட திட்டமிடுதல் நீ கொண்டு வந்துட்டேன்னா
ஸோ என்ன உற்பத்தி பண்ணணும் எதை பண்ணக்கூடாது தனியார்ன்ற வரைக்கும் நீ தான் முடிவு பண்ணுற இல்லையா. ஸோ அதுதான் கட்டுப்படுத்துவது அல்லது ஒடுக்குவது அப்படின்ட்டு ராபின்சன் அவர்கள் சொல்கிறார். ஸோ 41 ஆப்ஷன் பி. 42 அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியதே என்ற கூற்று யாருடையதுன்னு கேட்குறாங்க. சரியா. ஸோ அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியதே, எல்லா பொருளியலுடைய தன்மையும் அடிப்படையில் என்ன திட்டமிடுதலை பொறுத்து தான் அப்படின்னு யார் சொல்கிறா? ராபின்சன் தான் சொல்கிறார் இல்லையா. ஸோ 42 ஆப்ஷன் சி தான். 43வது கேள்வி பாருங்கள். திட்டமிடுதலுக்கு ஓர் வலிமை மிக்க தகுதி வாய்ந்த மற்றும் ஊழலற்ற ஆட்சி செய்தல் அத்தியாவசியமானது அப்படிங்கிற கூற்று யாருடையது? ஆர்தர் லூயிஸ் அவர்களுடைய கூற்று. சரியா. ஸோ திட்டமிடுதல் அதுக்கு ஒரு வலிமையான தகுதி வாழ்ந்த ஒரு ஊழலற்ற ஆட்சி செய்தல் அவசியமானது. சரியா. ஸோ அப்போ தான் அந்த திட்டம் செயலுக்குள்ளாகும். ஸோ திட்டம்னு எல்லாருமே போடுறது தான், அது நடைமுறைக்கு வருதா, அதால் பயன் அளிக்கிறாங்களா, பயனை மக்கள் பெறுறாங்களா அப்படின்ற எல்லா கேள்விக்குமே தகுதி வாய்ந்த வலிமை மிக்க ஊழலற்ற ஆட்சி அவசியமானது. திட்டமிடுதல் எல்லாருமே போடலாம்ப்பா இல்லையா. ஸோ அதுக்கு அவசியமானது எது? வலிமையும் தகுதியும் ஊழலற்ற ஆட்சியும் அங்கே அவசியமானதுன்றார் யார்? ஆர்தர் லூயிஸ். ஸோ 43 ஆப்ஷன் ஏ. ஸோ 44வது கேள்வி பாருங்கள். நமது திட்டம் நமக்கான அறிவுரைகளாகும் என்பது பின்வரும் எந்த திட்டமிடுதலுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா. ஸோ எந்த திட்டத்தோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ கட்டாய திட்டமிடல். நமது திட்டம் நமக்கான அறிவுரைகளாகும். ஸோ இந்த கூற்றை சொன்னது யார்? ஜோசப் ஸ்டாலின். சரியா. ஸோ ரஷ்யாவின் தலைவர் அவர் தான் இல்லையா. 1928 இந்த முழக்கத்தை ஏற்படுத்தியவர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள். அது கட்டாய திட்டமிடல். சரியா. சொன்னால் இதை தான் உற்பத்தி பண்ணணும், வேறு இதெல்லாம் செய்யக்கூடாது. ஸோ நமது திட்டங்கள் நமக்கான அறிவுரைகளாகும், கட்டாய திட்டமிடலுக்கான தொடர்புடையது. ஸோ இதை சொன்னவர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள். சரியா. ஸோ அடுத்து 45வது கேள்வி பாருங்கள். ஸோ இன்றைக்கும் என்றைக்கும் உன்னுடைய வேலைகளை திட்டமிட்ட பிறகு நடைமுறைப்படுத்து. இது யாருடைய கூற்றுன்னு கேட்குறாங்க. ஸோ யாருடைய கூற்று? மார்க்ரெட் டாட்சர் அவர்களுடைய கூற்று தான். சரியா. ஸோ இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி உன் வேலையை நீ திட்டமிட்ட பிறகு நடைமுறைப்படுத்து அப்படின்னு சொல்கிறார். சரியா. ஸோ 45 ஆப்ஷன் ஏ. ஸோ 46வது கேள்வி. இதிலேருந்து தமிழ் சமுதாய வரலாறுலேருந்து ஒரு 25 கேள்விகள் ஆரம்பிக்குது. ஸோ பார்க்கலாம். 46 கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. போர்க்களத்தில் ஆணிரை கவரும் சண்டைகளில் வீரமரணம் அடைந்தவர்களின் நினைவாக நடுகற்கள் நடப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதான், நடுகற்கள் நடப்பட்டிருக்கு. ஸோ நடுகள் வழிபாட்டின் 6 படிநிலைகளை குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம்னு கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரம் கிடையாது. ஸோ எந்த நூல் குறிப்பிடுது? தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. சரியா. ஸோ இந்த நடுகள் வைப்பதற்கான 6 படிநிலைகளை குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம் கிடையாது, தொல்காப்பியம். சரியா. ஸோ 46. அப்போ 1 மட்டும் சரியான விடை. 47வது கேள்வி பாருங்கள். சங்ககால பெண்கள் நெற்றியின் அணியும் நகை என்னவாக அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. வயந்தகம், புல்லகம், மரகுவை. சரியா. இது 3மே அழைக்கிறாங்க. ஸோ இந்த அம்பகம்ன்றது ஒரு எப்படி சொல்கிறது, இந்த நம்ம அரிசிலாம் அழுறதுக்கு மரக்கான்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அளக்கிறதுக்காக. ஸோ அதை தான் அம்பகம்னு சொல்கிறாங்க. ஒரு கூட்டில் இருக்கக்கூடிய நெல்லுன்னு பொருள்.
ஸோ இந்த வயந்தகமும் புல்லகமும் மரகுவை இது மூணுமே பெண்களுடைய நெற்றியில் அணியக்கூடிய அணிகலனாக கருதப்படுகிறது. ஸோ 1, 2, 3 சரியாக இருக்குது. சரியா? ஸோ அடுத்தது 48வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றில் முல்லை நில தலைவன் அல்லாதவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ முல்லை நில தலைவன் அல்லாதவன் யார்? அண்ணல், தோன்றல், நாடன், வேற்பன். சரியா? இருக்கிறது என்ன? முல்லை. வேற்புனாலே மலைன்னு வருது. அப்போது இது குறிஞ்சிக்காரன் இல்லையா? ஸோ அப்போது 48க்கு ஆப்ஷன் டி தான் சரியாக இருக்குது. 49வது கேள்வி. சங்ககால விரலியர் என்று அழைக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ விரலியர்கள்னு யார் அழைப்பாங்க? பாடல் பாடும் புலவர்களை விரலியர்கள் என்று அழைப்பாங்க இல்லையா? ஸோ 49 ஆப்ஷன் ஏ. 50வது கேள்வி பாருங்கள். தவறான இணையினை தேர்க. ஸோ துன்னகாரன்றது என்ன? சலவை செய்பவர்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. தையல் கலைஞர். ஸோ ஏ தான் இங்கே தவறாக இருக்கிறது. பி கஞ்சுகம் ஆடவர்களின் மேற்சட்டை. ஐம்படை தாலி சிறுவர்களின் கழுத்தாணின்னு சொல்கிறாங்க. ஸோ 5 வகை ஆயுதங்களால் செய்யப்பட்ட ஒரு சங்கிலி. சரியா? அதுதான் ஐம்படை தாலின்றாங்க. ஸோ இது சிறுவர்களுக்கு காவலாக இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கடிமரம். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சதில்ல, கடினா காவல் மரம். ஸோ 50 சரியான விடை ஆப்ஷன் ஏ. துன்னக்காரர்னா தையல்காரர், சலவை செய்பவர் இல்லை. 51வது கேள்வி பாருங்கள். போர் அறம் என்பது வீரமற்றோர், புறமுதுகிட்டோர், முதியோர் ஆகியோரை எதிர்த்து போர் செய்யாமை. ஸோ வீரம் இல்லாதவர்கள், புறமுதுகிட்டோர் அதாவது பயந்து ஓடுறவங்க, ஸோ வயதானவர்கள், இவங்கெல்லாம் எதிர்த்து போர் செய்யாமல் இருக்கிறது போர் அறம். ஆமாம். பசு, பார்ப்பனர்கள், பெண்கள், நோயாளர்கள், புதல்வர்களை பெறாதவர்கள் ஆகியோருக்கு தீங்கு வராமல் போர் புரிதல் வேண்டும். ஆமாம். தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்யாமை. ஆமாம், தன்னோட வலிமை குறைந்தவனோட போய் போர் செய்யக்கூடாது. சரியா? ஸோ அது போருக்கான அறம் இல்லை. இது மூணுமே இங்கே சரியாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி 51 மூன்றுமே சரி. ஸோ 52வது கேள்வி பாருங்கள். தொல்காப்பியம் கூறும் கல்லெடுக்கும் நிகழ்வின் 6 வகையில் 3வது வகை எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, நடுகள் வழிபாட்டின் 6 படிநிலைகளை தொல்காப்பியம் கூறுதுன்னு. ஸோ அப்போ யோசிச்சு போகலான்னு வச்சுருந்தா கூட பின்னாடி ஏதோ ஆன்சர் இருக்குது. சரியா? ஸோ அதுதான் எப்போவுமே தெரிலனா அதை கொஞ்சம் விட்டு வச்சு பின்னாடி போடலான்றதுக்கான விஷயம் இதுதான். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஒன் காட்சி. சரியா? ஸோ கல்லை தேடி போகிறது. 2வது கால்கோல். ஸோ கல் கிடச்சிரும். அந்த கல் கிடச்சதுக்கப்புறம் ஸோ அதுக்கு மாலை போட்டு மது படைத்து பறையோசையுடன் எடுத்து வர்றது. அடுத்து 3வது நீர்படை. சரியா? ஸோ அந்த கல்லை குளிர்வித்து, சரியா, ஸோ எதற்காக இறந்தார்களோ அதற்கான காரணத்தை பொறிக்கிறது நீர்படையில் வரும். அடுத்து 4வது நடுகள். சரியா? அதை நடுகளை நட்டு அதை பொறிக்கிறாங்க இல்லையா, எல்லாத்தையும் பொறிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஆடெல்லாம் பலி கொடுத்து மது படைத்தல், அது நடுதல். அடுத்து பெரும்படைனா கூரை அமைத்தல். சரியா? நடுகள் அமைச்சிட்டு அதுக்கு ஒரு கூரை அமைக்கிறாங்க. அடுத்து வாழ்த்துதல்னா ஸோ அவங்களை சார்ந்தோர்கள் வணங்குறாங்க அதை கோவிலாக. சரியா? ஸோ இதுதான் அந்த 6 படிநிலைகள். ஸோ 52 சரியான விடை ஆப்ஷன் பி 3வது நீர்படை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அடுத்து 53வது கேள்வி பாருங்கள். சங்ககால நடுகற்கள் காணப்படும் இடங்கள் கேட்குறாங்க. சரியா? புளியமான் கொம்பை தேனி, தாத்தாப்பட்டி தேனி, பொற்பண்ணக்கோட்டை புதுக்கோட்டை. சரியா? இது 3மே சரியாக தான் இருக்குது. ஸோ சங்ககால நடுகற்கள் இது 3மே கிடச்சிருக்கு. ஸோ அனைத்தும் சரி. 53 ஆப்ஷன் டி.
ஸோ 54வது பக்காரே என்பது என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஒரு வகை நாணயமா, ஒரு வகை மலரா, துறைமுகத்தின் பெயரா, ஆடவர்களின் ஒரு பிரிவினரா அப்படின்றது கேள்வி. சரியா? ஸோ இதுக்கு துறைமுகத்தின் பெயர் அப்படின்றது ஆன்சராக இருக்குது. பட் ஆனால் இதுக்கு தெளிவான விளக்கம் வந்து ஸோ பார்க்கணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ 54 ஆப்ஷன் சி. 55வது கேள்வி, கூடல் ஊர் ஆகோல் பெருதியன் அந்தவன் கல் என்ற செய்தி காணப்படும் நடுகள் கண்டெடுக்கப்பட்ட இடம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ எது? புளியமான் கொம்பை. சரியா? ஸோ 3 வந்து எடுத்திருப்பாங்க, 3 வரி இருந்திருக்கும். அது எடுத்ததில் 3 வரிகள் இருக்கும். அதில் ஒன்று தான் இது. கூடல் ஊர் ஆகோல் பெருதியன் அந்தவன் கல். சரியா? ஸோ ஊர் வந்து கூடல் என்று அழைக்கப்படுது. ஆகோல்னா ஆணுரை கவர்தலால் கவர சென்ற இடத்துல போரில் மடிதல். அவருடைய பேர் பெருதியன் அந்தவன். சரியா? அவனுக்காக நடப்பட்டுள்ள கல் இது அப்படின்றது தான் அதுக்கான பொருள். ஸோ 55 ஆப்ஷன் பி, புளியமான் கொம்பை தேனி, அதாவது ஆண்டிப்பட்டி வட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடம் எக்ஸாக்டாக இல்லையா? ஸோ அடுத்தது 56வது கேள்வி பாருங்கள். பத்தினி தெய்வ வழிபாட்டினை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா யார்? சேரன் செங்குட்டுவன் இல்லையா? ஸோ 56 ஆப்ஷன் டி. ஸோ 57வது கேள்வி பாருங்கள். ஸோ சேர சோழ பாண்டியர்களுடைய பெயர்கள், சரியா, பட்டங்களை வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ சென்னி சோழர்களை தான் குறிக்குது. சரியா? சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன் இதெல்லாமே சோழர்களை குறிக்குது. ஸோ இப்போ சென்னி சோழர்கள் தான் குறிக்குது. கரெக்ட். 2வது சரியா? ஸோ பாண்டியர்கள். ஸோ பாண்டியர்களை குறிக்கக்கூடிய பெயர்கள்லாம் என்ன? மாறன், வழுதி, செழியன், தென்னை. சரியா? மாறன், வழுதி, செழியன், தென்னை இதெல்லாமே பாண்டியர்களை குறிக்குது. ஸோ அப்போ வழுதி சரியாக தான் இருக்குது. ஸோ குட்டுவன். ஸோ அப்போ குட்டுவன்றது பாண்டியர்களை குறிக்கலை. ஸோ அப்போது இது தவறாக இருக்குது. அப்போ குட்டுவன்ன்றது என்ன? சேர அரசர்னு குறிக்குது. ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை. ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை இதெல்லாமே சேரர்களை குறிக்குது இல்லையா? ஸோ அப்போ தவறான இணைனா ஆப்ஷன் சி. சரியா? ஸோ அடுத்து 58வது கேள்வி பாருங்கள். இறை என்பது என்ன? சரியா? ஸோ என்ன வரி? இறைன்றது நிலவரி. சரியா? ஸோ இறை என்பது ஒரு நிலவரியை குறிக்குது. சரியா? ஸோ நாடுங்கிற அதிகாரத்தில் கூட ஒரு திருக்குறள் இருக்குது. பொறையொருங்கு மேல்வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறையொருங்கு நேர்வது நாடு அப்படின்ற ஒரு திருக்குறள் இருக்குது. ஸோ அதாவது போரினால், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு நாட்டுக்கு புலம்பெயர்ந்த மக்கள் வராங்க இல்லையா? ஸோ அப்படி புலம்பெயர்ந்து வரும்பொழுது அந்நாட்டு அரசன் அவங்களுக்கும் உணவு அளிக்கணும். ஸோ அந்த உணவு தானியங்களை அளிப்பதற்கு ஸோ அந்த நிலவரியை மக்கள் வந்து கொடுக்கணும். சரியா? ஸோ மக்கள் கொடுக்குற அளவுக்கு ஸோ அந்த நாட்டினுடைய வளம் வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த திருக்குறள். சரியா? ஸோ 58 ஆப்ஷன் பி, இறை என்பது நிலவரியை குறிக்கக்கூடியது. 59வது கேள்வி பாருங்கள். தவறான இணையை தேர்ந்தெடு. சரியா? ஸோ படைக்கொட்டில் ஆயுத கிடங்கு சரியாக தான் இருக்குது. தானை தலைவன். சரியா? படைத்தலைவன். வீரக்கழல் ஆண்கள், அதாவது அரசர்கள் காலில் அணிவது சரிதான். தோமாரம். சரியா? தோமாரம்னா என்ன? எரிஈட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இங்கே டி தான் சரியான விடை. 59 ஆப்ஷன் டி. சரியா? ஸோ தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 59 ஆப்ஷன் டி. 60வது கேள்வி பாருங்கள். சோழர்கள்
கால சரியான ஆட்சி பகுதி. சரியா? ஸோ எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு மண்டலம், அடுத்து நாடு, அடுத்து குற்றம், அடுத்து ஊர். சரியா? ஸோ இவ்வாறு தான் அந்த படிநிலைகள் இருந்திருக்கும். ஸோ 60 ஆப்ஷன் சி. சரியா? ஸோ அடுத்து 61வது கேள்வி, சங்ககால மக்களின் முதன்மை கடவுள் ஸோ யாருன்னு கேட்குறாங்க. ஸோ சங்ககால மக்களின் முதன்மை கடவுள் யார் தான்? சேயோன் இல்லையா? முருகன். ஸோ 61 ஆப்ஷன் பி, சங்ககால மன்னனின் முதன்மை கடவுள் சேயோன். 62வது கேள்வி பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. வெண்ணிப்போரில் வெற்றி பெற்றவன் சேரன், செங்குட்டுவன் கொடுத்துருக்காங்க, கிடையாது. சரியா? யாரு? கரிகாலன். சரியா? ஸோ வெண்ணிப்போரில் வெற்றி பெற்ற அரசன் கரிகாலன். 2, சங்ககாலத்து மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் 10 பாட்டுன்னு கொடுத்துருக்காங்க, என்னது? தொல்காப்பியம். ஸோ இங்கே 1 மற்றும் 2 தவறாக இருக்கிறது. ஸோ 62 ஆப்ஷன் டி. 63 பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. சரியா? ஸோ பாண்டியர்கள் தான் வைகையை சேர்ந்தாங்க, சேரர்கள் இல்லை. சோழர்கள் ஸோ பொய்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பொய்கையும் பாண்டியர்களுடையது தான். ஸோ காவிரி எது? சோழர்கள். ஸோ இப்போ இங்கே அனைத்துமே தவறாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 63 ஆப்ஷன் டி, 3மே இங்கே தவறாக இருக்கு. 64வது கேள்வி பாருங்கள், சங்ககால தமிழர்கள் கொண்டாடிய திருவிழா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ கார்த்திகை, திருவாதிரை, இந்திர விழா 3மே கொண்டாடப்பட்டது தான். சரியா? ஸோ 64 இவை அனைத்தும். சரியா? ஸோ அடுத்து 65வது கேள்வி பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. அரசர்கள் கோவிலுக்கு கொடையாக தரும் நிலம் பிரம்மதேயம் கொடுத்துருக்காங்க, கிடையாது. தேவதானம். 2வது, அரசர்கள் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கிய நிலம் பிரம்மதேயம். சரியா? அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 65 2ம் தவறு, ஆப்ஷன் டி. ஸோ அரசர்கள் கோவிலுக்கு வழங்கியது தேவதானம், பிராமணர்களுக்கு வழங்கியது பிரம்மதேயம். 66வது கேள்வி பாருங்கள், சாலபோகம் கல்வி நிலையங்களை பராமரிக்க வழங்கப்பட்ட நிலம் கொடுத்துருக்காங்க, சரிதான். அடுத்து பள்ளிச்சந்தகம் சமண நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிலம். சரியா? ஸோ ரெண்டுமே இங்கே சரியாக தான் இருக்குது. ஸோ இங்கே தவறான கூற்று கேட்டிருக்காங்க. ஸோ தவறான கூற்று இங்கே எதுவுமே இல்லை. ஸோ இங்கே 66 ஆப்ஷன் டி. 67வது கேள்வி பாருங்கள், சதுர்வேதி மங்கலம் என்பது என்னன்னு கேட்குறாங்க. சரியா? சதுர்வேதி மங்கலம்ங்கிறது பிராமணர்கள் வாழ்வாதாரத்துக்காக அரசால் வழங்கப்பட்ட நிலம். சரியா? ஸோ ஆப்ஷன் சி. சரியா? பிராமணர்களுக்காக அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அரசால் வழங்கப்பட்ட நிலமே சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து பேர் தான் சதுர்வேதி மங்கலம். ஸோ 67 ஆப்ஷன் சி. ஸோ 68வது கேள்வி, தமிழ் சமூகத்தில் செருந்தாழ் திருமணம் என்ற கலப்பு திருமண முறை இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. கடன் போர் திருமணம் என்பது போர் வெற்றியில் பெற்ற வீரர் ஒரு பெண்ணை மணப்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன் சரிதான்.
தமிழ் சமுதாயத்தில் திருமணங்கள் தாய் மரபின்படி நடந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிடையாது. சரியா? ஸோ தாய் வழியில் மட்டும்தான் பொண்ணு எடுக்கணும் அப்படின்ற இதுவும் கிடையாது. ஸோ இங்கே செகண்ட் மட்டும்தான் சரியாக இருக்குது. 68 ஆப்ஷன் சி. ஸோ டி. ஸோ கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. சரியா? ஸோ தமிழ் சமுதாயத்தில் கல்விக்கு பெரிதும் ஆதரவு அளித்த அரசர் மகேந்திரவர்மன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி ஒருத்தரை நம்ம குறிப்பிட முடியாது. சரியா? சேரர்களாகட்டும், சோழர்களாகட்டும், பாண்டியர்களாகட்டும் எல்லாருமே கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தவர்கள் தான். சரியா? ஸோ சங்ககாலத்தில் கல்விக்கு முக்கிய இடமாக விளங்கியது பூம்புகார்னு கொடுத்துருக்காங்க, இல்லை காஞ்சி, இல்லையா? ஸோ அப்போது இரண்டுமே தவறு தான். 69 ஆப்ஷன் டி. ஸோ 70வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான ஒன்றினை தேர்க. ஏ, சத்தியபுத்திரர்கள் வெளிநாட்டுகளுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள். ஆமாம். அமாத்தியர் அரசின் பொருளாதார மேலாண்மையை மேற்கொண்டவர்கள். இலவம் உப்பு மீதான வரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இலவம் அப்படின்றது உப்பு மீதான வரி கிடையாது. ஸோ கோல், குற்றம் செய்தவர் மீது விதிக்கப்பட்ட அபராத வரி கோல்னு அழைக்கப்படுது. ஸோ 70 எது தவறாக இருக்குன்னா சி தவறாக இருக்குது. சரியா? ஸோ 71. சரியா? ஒரு 5 கேள்விகள் இந்திய காலநிலையிலேருந்து ஒரு 5 கேள்விகள். ஸோ 71, இந்திய காலநிலை என்பது என்ன? வெப்பமண்டல காலநிலையா, நில நடுக்கோட்டு காலநிலையா, அயனமண்டல பருவக்காற்று காலநிலையா, மித அயனமண்டல காலநிலையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அயனமண்டல பருவக்காற்று காலநிலை தான் இந்திய காலநிலைன்னு சொல்கிறோம், இல்லையா? ஸோ 71 ஆப்ஷன் சி. ஸோ 72வது கேள்வி பாருங்கள். சரியாக பொருந்தாத இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முன்னேறும் பருவக்காற்று, இல்லையா? ஸோ தென்மேற்கு பருவக்காற்று. சரியா? முன்னேறும் பருவக்காற்று. பின்னலடையும் பருவக்காற்று வட கிழக்கு. சி, தென்மேற்கு பருவக்காற்று ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும். வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் முதல் டிசம்பர் வரைக்கும், இல்லையா? ஸோ அப்போது டி தான் இங்கே தவறாக இருக்குது, இல்லையா? ஸோ 72 ஆப்ஷன் டி. 73வது கேள்வி, சரியாக சராசரி ஆண்டு மழைப்பொழிவு 50 சென்டிமீட்டருக்கும் குறைவாக பெறும் பகுதி எதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 50 சென்டிமீட்டருக்கும் குறைவாக பெறும் பகுதி லே. சரியா? ஸோ லடாக்குடைய தலைநகரம் லே. சரியா? இதுவும் ஒரு வறண்ட நிலமாக கருதப்படுகிறது. ஸோ 73 ஆப்ஷன் பி. 74வது கேள்வி, சரியான இணை இது? வெளிர் நிறமுடைய புதிய வண்டல் மண் காதர்னு சொல்கிறோம், அடர் நிறமுடைய பழைய வண்டல் மண் பாங்கர். ஓகே, ரெண்டுமே இங்கே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 74 ஆப்ஷன் சி சரியாக இருக்குது. ஸோ 75வது கேள்வி, மண் வகை காணப்படும் பகுதி. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு செம்மண். சரியா? செம்மண் எங்கே கிடைக்குது? சோட்டா நாக்பூர் பீடபூமிகள், இல்லையா? ஸோ சோட்டா நாக்பூர் பீடபூமிகள் எங்கே இருக்குது? ஸோ ஒடிசா, மேற்கு வங்கம், இல்லையா, பீகார் அந்த பகுதியில் கிடைக்குது. ஸோ செம்மண் சோட்டா நாக்பூர் பீடபூமிகள். கரிசல் மண். சரியா? ஸோ கரிசல் மண் எது? மால்வா பிளேட்டூ, மால்வா பீடபூமிகள். சரியா? ஸோ மத்திய பிரதேஷ் அந்த சைடில். சதுப்பு மண். சரியா? ஸோ சதுப்பு மண் நம்ம தமிழ்நாட்டு கடற்கரை. உப்பு காரமண். சரியா? ஸோ இது பஞ்சாப் மற்றும் ஹரியானா சைடில். ஸோ இப்போது 3, 1, 4, 2. சரியா? ஸோ 75 ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ இந்த 75 கேள்வியும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.